வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஃபின்பேலருடைய நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 10க்கான ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங்கை டபிள்யூபி கொடுத்துட்டாங்க. ஒரு மிஸ்டரியான ஒரு விஷயத்தை டபிள்யூபி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்க. இதை தவிர்த்து ப்ராக் லெஸ்னரை பற்றி மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் காய்ஸ், ஃபின் பேலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் சிஎம் பங்க் அட்டாக் பண்ணதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற 3 பேர் ஆக்சுவலி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி முக்கியமாக கைஸ், ஜேடி மெக்டரும் நீண்ட நாளுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. அவருடைய இன்ஜுரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் மெடிக்கலி இப்போ க்யூர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஃபின் பேலரை ரவுண்டு கட்டி அடிக்கும்போது முதலே சொல்லிட்டார் ஃபின் பேலர், மேட்ச் தான், உனக்கும் எனக்கு தான் சண்டை, இந்த டீம் மெம்பர்ஸை இதில் இழுக்க மாட்டேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் டாமினிக் மிஸ்டரியாக இருக்கும், ஜேடி மெக்டனாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகையில் பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்கை அடிக்க முயற்சி பண்ணும்போது அதை பேலர் பார்த்துட்டாரு. இல்லை, நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு, இது ஒன்று தான், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து தடுத்துருப்பார். ஆக்சுவலி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ட்ரெஸ்ஸில் தடுக்க மாட்டார். இதே செக்மெண்ட்டை நான் நம்ம இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்துருக்கிறேன்னா, டேமியன் ப்ரீஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர்லேருந்து ஃபேஸ் கேரக்டர் மாறும்போதும் அவரும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை பண்ணார் அந்த டைமில். இப்போது அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பண்ணுறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ஃபேஸ் 10 கேரக்டர் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலிமா நல்லாவே தெரியுது காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அதிக நாள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டைட்டில் ஷாட், அதாவது டாமினிக் மிஸ்டரி கிட்ட இருக்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ரசல்மேனியாவில் மோதுவார்னு எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜேடி மெக்டோனோவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஜேடி மெக்டோனோவை வச்சு ஒரு பிரிவு உண்டாக்கலான்னு. ஃபின் பேலர் ஜேடி மெக்டோனோ டாமினிக் மிஸ்டரியை பார்த்து பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த டைட்டில் அப்படிங்கிறது இங்கே இல்லாமே நான் வந்து வின் பண்ணுவேன், அதாவது இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு உங்களோட உதவி அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம், ஒருவேளை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேட்ச்சில் உங்கள் முகத்தை காட்டாதீங்க, அதாவது நீங்கள் 2 பேரும் உங்கள் தலையை காட்டாமல் இருந்தாலே நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இவங்களை வச்சு இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் ஃபின் பேலர் தோக்குற மாதிரியும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரியும் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோரி அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் ஓபா ஃபெமியை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி ஓபா ஃபெமியோடைய பிளான் எப்படி, எந்த விஷயம் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃப்ரைடே எக்ஸ்பர்ட்டில் ஓபா ஃபெமியை காட்டியிருப்பாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார். இந்த வாரம் ராலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ட்ராக்டை கொடுத்து, நீ ஒரு நல்ல அத்தன்டிக் ரெஸ்லர், அதாவது திறமையை வாய்ந்த மல்யுத்த வீரர், ஒன்று மாதிரி ஒருத்தர் வந்து ரா பேண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுற மாதிரி, அவருடைய டபிள்யூபிள்யூட கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொடுத்துருப்பார். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ போத் பிராண்ட், ராவாக இருக்கட்டும் ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், 2 பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. பட் ஆனால் ஃபியூட் அப்படிங்கிறது ரா பிராண்டில் தான் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரூஸே வந்து இடத்துல வந்திருப்பார். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி ரூஸே வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பில் எலிமினேட் ஆகிறதுக்கு காரணமே ஓபா ஃபெமி தான். ஒரு சில வினாடிகளே ஹெல்மெட் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்களான்னு தெரில. 2 பேரும் ஃபேஸாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் கைஸ் தோணுச்சு. ஸோ ஓபா ஃபெமி மேபி இந்த ஸ்டோரிக்காக மண்டே நைட்ரால் தஞ்சம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓபா ஃபெமியோடைய பிராண்ட் வந்து ராவா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், அதே மாதிரி இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான பாக்ஸ் வந்துருக்கும். அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் டெலிவரி டு WWE, அதாவது இதை வந்து ராவில் நீங்கள் டெலிவரி பண்ணணும், ஸ்மாக்டவுனில் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணல. இதை டெலிவரி டு WWE, அதாவது WWE டெலிவரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அது இன்னொன்று போட்டிருக்கோம், டூ நாட் ஓப்பன் அண்ட் யூனிடெல். இதை வந்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணும்னா 2/28/2026, அதாவது நம்ம இந்திய நாள் படி மார்ச் 1 தான் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 1 என்ன நடக்குது? எலிமினேஷன் சேம்பர். ஸோ எலிமினேஷன் சேம்பரில் தான் இது என்னது இருக்குது அப்படின்றத பார்க்கணுமா. ஆடம் பிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது, இதை நீங்கள் ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயே டெலிவரி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது WWE தானே போட்டிருக்குது, ராவில் டெலிவரி பண்ணுங்கள், ஸ்மாக்டவுனில் டெலிவரி பண்ணுவீங்கன்னு சொல்லலை, இதை ஸ்மாக்டவுன்லேயே டெலிவரி பண்ணுங்கள், அங்கே இருக்கிற அவர் பார்த்துக்குவார் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத. நாசுக்காக பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டுட்டாரு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நிக்கோலஸும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க கைஸ், ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, புதுசாக பண்ணுறானுங்க. சரி, இது வச்சு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம்.
ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ள காமெடி எதுவும் பண்ணிடக்கூடாது, அதான் ஒரு விஷயம். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சாரால் இப்படி தான் சீரியஸாக கொண்டு போவாங்க, கடைசியில் பார்த்தா இலையில பியர் ஆகி விட்ருவார். தான் வடை பொரியல் எல்லாம் வைப்பார், கடைசியில் ஒரு முக்கில் பார்த்தீங்கன்னா பியர் ஆகி விட்ருவார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியுமா? அதே கதையாக தான் அவரோட ஸ்டோரியிலும் இருக்குது நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி இந்த தடவை பண்ணாமல் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் பயம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது ட்ரிபிள் ஹெச் ஆயிடுச்சே. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீண்ட நாளுக்கு அப்புறமா இவங்களும் ஏதோ மிஸ்டேக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு ரிட்டர்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். செத்ரோன்ஸோ அல்லது நம்ம கிறிஸ்டடிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னா ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன். ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் ரஸ்லிங் கிங் தமிழ் ரஹ்மான், அதான் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்னாக ட்ரிபிள் ஹெச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அதுவும் டேட்டு போட்டு போஸ்டரை போட்டு ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல்லே பார்த்துருப்போம். ஏன் இந்த வாரம் மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்னை வந்து ஒரு ஹிட்டிங்காக கூட சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் தான் ப்ராக் லெஸ்னர் வந்து அட்லாண்டா சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதை சொன்னது ட்ரிபிள் ஹெச் தான். ஆனால் இதை சர்ப்ரைஸாக வச்சுருக்கணுமா, அதனால தான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மாட்டேன் நைட்டால் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, ஃபஸ்ட்டு இது ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சொல்லாமல் வர்றது சர்ப்ரைஸு, சொல்லிக்கிட்டு வர்றது சர்ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ் காய்ஸ், ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் சர்ப்ரைஸு. இதுதான் அவருடைய புது எராவுடைய புதிய பிகினிங்கே. அதை தான் நிறைய நாள் பண்ணிகிட்டு இருக்காது, அதை தான் இப்போ மீண்டும் பண்ண போகிறாரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அது ஒரு சர்ப்ரைஸான ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரிட்டர்ன் வராங்க அப்படிங்கிறத போஸ்டர் அடித்து பொங்கல் வச்சு காட்டணும், ஆனால் எதில் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படிங்கிறத காட்டக்கூடாதான். அதனால தான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னர் இஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான போஸ்டரும் பார்க்கலையா. ஆனால் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் ட்ரிபிள் ஹெச்வே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராக் லெஸ்னர் இருப்பார்னு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் மண்டே நைட்டால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி மெயின் ஈவென்ட் டைமில் கூட நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆக கூட்டிகிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் காய்ஸ், எல் கிராண்டே அமெரிக்கானோ. எஸ், நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ இருக்கிறார்ல, இதை யார் சொல்ல? சரி, இப்போதைய எல் கிராண்ட் அமெரிக்கானோ அவருக்கும் பெண்டாக்கும் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. இதில் வெற்றி பெறவங்க பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டராக குவாலிஃபை ஆகலாம். டாமினிக் மிஸ்டீரியோ எதிர்த்து அப்கமிங் ஷோஸில் மோதலான. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் பெண்டா வந்து வின் பண்ணியிருப்பார். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் தான். பிகாஸ் பெண்டாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் 2025 எக்கச்சக்க தடவை இந்த சாம்பியன்ஷிப்பாகவே நடந்துருச்சு. ரா மட்டும் இல்லை, ஸ்மாக்டவுன் மட்டும் இல்லை, பேக்லாஷ் பேப்பர்லேருந்து ரெசல்மனியாவில் கூட உங்கள் ஃபேட்டல் 4 இவரும் இருந்திருப்பார். இப்படி எக்கச்சக்க தடவை பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் மேட்சஸை டபிள்யூபிள்யூ நடத்தி காட்டிட்டாங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை இதை நடத்துறதுக்கு ஒரு ஸ்டோரி லைனு, அதில் ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச், இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன நீங்கள் என்ன டைட்டில் மாற்ற போகிறது கிடையாது, அப்போ எதுக்கு இந்த மேட்ச் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இந்த மேட்சை நடத்துறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யோசிச்சிருக்கு. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் எலிமினேஷன் சாம்பருக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்திருக்கும். அதில் நம்ம ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்காவோட ஃபேஸை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னப்பா இது, ஏப்பா இந்த ஜாக் கேப்லேயே இல்லையா, ஏன் புதுசாலாம் கொண்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலி கைஸ், இந்த ஃபோட்டோ ஷூட்டை எப்போ எடுத்துருக்காங்கன்னா ட்ரிபிள்யூல எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் போட்டானுங்க. சரி, ட்ரிபிள்யூல எடுத்தானே டபிள்யூ எடுத்தானே, அமெரிக்கானோ தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கும் பெண்டாக்கும் நடந்த மேட்ச்சில் ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்காவில் வந்திருப்பார். இது ஜாக் கேபிள், இதை பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த முகமும் அந்த ஃபோட்டோவில் இருந்த முகமும் ஒன்றா கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை கைஸ், வேறு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தெரியாது, அது அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு கெனடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கெனடியன் சொல்கிறேன் பாருங்கள், அவர் ஒரு மெக்சிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, எல்லாம் ஓகே. ஆனால் இதே டபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்யூ எபிசோடு இருக்குல்ல, அதில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ இங்கிலீஷ் ஸ்பெஷல் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அது எல் கிராண்ட் அமெரிக்கானாவே இல்லை கைஸ், எல் கிராண்டோ டூப்ளிகானோ. எஸ், டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானாவை வந்து ட்ரிபிள்யூல, அது அங்கே நடக்கிறது மெக்சிகோவில், அதனால் மெக்சிகன் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த
மெக்சிகன் லாங்குவேஜை பேசினது, மாஸ்க் போட்டு ஒரு ப்ரொமோ பேசினது ஜாட் கேபிளான்னு கேட்டிங்கன்னா அது ஜாட் கேபிள் கிடையாது. அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாண்டோஸ் எஸ்கோபார். அவர் ட்ரிபிள் தானே இருக்கார். ஐயா ஒரு ப்ரோமோ மட்டும் பேசி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டு, ஏன்னா அவரோட நிறமும் ஜாட் கேபிளோட நிறமும் ஒரே நிறம், ஒரே ஹைட்டு வரையா. ஸோ அதே மாதிரி தாடி வச்சிருக்கிறாங்க. ஸோ மாஸ்க்கை போட்டு ஒரு ப்ரோமோ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு மெக்சிகன் லாங்குவேஜ் பேசியிருப்பார். அது முழுக்க பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபாருடைய முகம், அவருடைய லாங்குவேஜ். ஆனால் WWE அதாவது ட்ரிபிள் அவருக்கு மெக்சிகன் லாங்குவேஜ் தெரியும்னு காட்டுறாங்க. WWE ஒரு மெக்சிகன் லாங்குவேஜ் தெரியாத ஒரு மெக்சிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எதை நம்புறது?